ஸ்டோரி நேரும் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜெனரலோட 14வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல அந்த சாய்ங்கிறவனை புடிச்சு வச்சு சூஷாவ், யாருங்க நீங்க, மிலிட்டரியில இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல சாய் சொல்றான், நான் ஒரு காலத்துல ஷாவோட மிலிட்டரி ஆர்மியில இருந்தவன் தான் அப்படின்னு. ஷாவுங்கிறது நம்ம ஷாவ்ஜோவோட அப்பாவை பத்தி. ஆனா என் பையன் இப்ப சேர்ந்தான், ஆனா அவங்க கேர்லெஸ்ஸா இருந்ததால என் பையன் இறந்துட்டான். அதனால சோகமா இருந்து என் ஒய்ஃப் இறந்துட்டா. இப்ப இந்த ஷாவோட ஆர்மிய பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவங்கள தேடி நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சூஷாவ் சொல்லியிருந்திருக்கான். இந்த விஷயத்தை தான் இப்ப பிரைம் மினிஸ்டர்ட்ட சூஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்கள வச்சு நம்ம ஈஸியா பழி வாங்கிடலாம். ஏற்கனவே இந்த சாய் இருக்கான்ல, அவன் அமிச்ச ஆளுங்க ஷாவ்ஜோவோட கோட்டையில பெரிய அதிர்வையே உண்டு பண்ணிருக்காங்க. அவனுக்கு நிறைய மிலிட்டரியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு. அவன மாதிரி ஒரு ஆளுங்க ஏற்கனவே இறந்து போயிருக்க வேண்டியவன் இப்ப மறுபடியும் திரும்ப வந்திருக்கானா, அதுல ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு. சோ அவன் உயிரோடயே இருக்க கூடாது. அவனால எந்த வேலையும் ஆகாட்டியும் பரவாயில்ல, அந்த சாயையும் கொன்று அப்புறம் லெயின் ஒருத்தங்க தப்பிச்சு போயிருக்கான்ல அவனையும் கொன்று, புரியுதான்னு சொல்ல, சரிங்க நான் இப்பவே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நேரா அவன் கிளம்பி நேரா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். சாயை கொன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிரைம் மினிஸ்டருக்கு கண்டிப்பா சாய் கிட்ட ஏதோ ஒரு பலமான கனெக்ஷன் இருந்திருக்கும், ஏதோ மாட்டி இருப்பாரு போல. இப்ப விடக்கூடாது சாய, என்னன்னு தேடி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த லெய்ய கொலை சொல்லிருக்காங்க. லெய் மாதிரியே 2 பாடியை ஏற்பாடு பண்ணி அது கொண்டாச்சு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட வேண்டியதான்னு சூஷாவ் சொல்லிட்டு கிளம்புறான். இங்க நேரா வேணும்னே இப்ப ஷாவ்ஜூ பண்ற பிளான்லாம் தெரியணும்னா என்ன பண்ணணும், சூஷாவ் இங்க வரணும்ல. சோ நம்ம ஷாவ்ஜூவோட கேம்புக்கு அங்க வரதுக்காக பிளான் பண்ணி நேரா கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஹியா வரா, அவளே ஒரு தடவை போதையில உடைச்சால அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடுறா. பாஸ் நல்லா வாசிச்சு பாத்துக்கோங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஹியா அங்க இருந்து கிளம்ப அசிஸ்டன்ட் சொல்றான், நம்ம ஹியா அவகிட்ட இருக்கிற எல்லா மாச சம்பளத்தையும் சேர்த்து இதை ரிப்பேர் பண்ணிருக்கான்னு சொல்ல, ஷாவ்ஜூக்கு அவன் மேல இன்னும் கொஞ்சம் பாசம் அதிகமாகுது. நல்ல பொண்ணு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். நாள் ஓடுது, பனிக்காலம் முடிஞ்சு மறுபடியும் வெயில் காலம் வர ஆரம்பிக்குது. இப்பதான் இந்த இடத்துக்கு யாரோ வராங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்க, ஷாவ்ஜூவை எப்படியாவது வேவு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் மூலமா இந்த இடத்துக்கு சூஷாவ் அனுப்பப்பட்டிருக்கான். அதுவும் ஷாவ்ஜூ பண்ண சாதனைக்கெல்லாம் ராஜாவே வந்து ஒரு ராஜா உத்தரவை கொடுத்து விட்டுருக்காரு. பிரைம் மினிஸ்டர் கேட்டதால நிறைய காசெல்லாம் கொடுத்து உங்க மிலிட்டரி கேம்புக்கு நாங்க அதை கொடுக்கறோம்னு சொல்ல, நம்ம ஷாவ்ஜூ அதை வாங்கிக்கிறான் சூஷாவ் கிட்ட இருந்து. உங்களுக்கு குவார்டர்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன், போய் தங்குங்கன்னு ஷாவ்ஜூ சொல்ல, என் வேலைக்கார பொண்ணு முதல்ல அங்க போட்டோம், நான் முக்கியமா ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்கள தேடி போறேன் அப்படின்னு நேரா வேணும்னே சூஷாவ் நம்ம ஹியாவை தேடி வந்துடுறான். அவளுக்கு விருது ரெடி பண்ணி 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹியா உடனே டவுனுக்கு தானே போயிட்டு வரீங்க, அந்த இடத்துல ரூஃபைன்னு ஒரு தளபதி இருக்காருல, அவரு நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, அவரா இப்பதான் அவர் முகத்தெல்லாம் வெளியே காட்ட ஆரம்பிச்சுட்டாராம். ரொம்ப வந்துட்டு தைரியமா வெளியெல்லாம் போயிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அவரை பத்தி சரியா தெரியாது அப்படின்னு சூஷாவ் சொல்றான். நமக்கு ரூஃபையை காட்டுறாங்க. ரூஃபை சண்டை போட்டு வீட்டுல பிராக்டிஸ் பண்ணும்போது வேலைக்காரங்க எவ்வளவு கலக்கலா சண்டை போடுறாரு. ஆனா லைட்டா உடம்பு முடியாம போயிருச்சு போல, அதனால வெளியே கேம்புக்குலாம் போருக்குலாம் போக முடியாம வீட்டுக்கிட்டயே இருக்காருன்னு சொல்ல, வாய மூடுங்கன்னு ரூஃபை அவங்களெல்லாம் துரத்தி அனுப்புறான். ரூஃபையோட அப்பா வராரு. உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேக்குறாரு. இங்க பாருங்க, அவ இறந்து போயிட்டா, ஆனா அப்பயும் அவளோட பேர் விடாம என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு, உண்மையான ரூஃபை நான் தானே அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க இன்னும் சூஷாவ் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ரூஃபை இருக்காரு, அவரோட தங்கச்சி ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்லயே இருந்து அப்புறம் இறந்துட்டாங்க, அவங்களுக்காக டெய்லி கோவிலுக்கு போய் அவர் விளக்கேத்திட்டு இருக்காருன்னு சொல்ல, ஃப்ராடு பைய அப்படின்னு ஹியா மனசுக்குள்ள நினைக்கிறா. என்னங்க ஆச்சு, எதுக்கு அவரை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு சூஷாவ் கேட்க, ஒரு பெரிய தளபதி இல்ல, அவரை பத்தி நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லன்னு இவ சமாளிக்க ஆரம்பிக்கிறா. 2 பேரும் வைன் குடிச்சிட்டே இருக்காங்க. கொஞ்சம் போதை ஓவரா இவளுக்கு ஏற ஆரம்பிக்குது. இங்க நேரா ஷாவ்ஜூ கிட்ட லீசு வந்துடுறான். அம்மா ஹியா எங்க அப்படின்னு. அவ சூஷாவோட சேர்த்து வைன் குடிக்க போயிருக்கான்னு சொல்ல, உன்ட்ட போட்டு கொடுக்கலான்னு வந்தேன், உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அவளை பத்தி எந்த அக்கறையும் இல்லையா, வைன் குடிக்க போனா போதுறான்னு விட்டு வச்சிட்டு இருக்க, கவலையா இல்ல, 2 பசங்க இருக்காங்க, ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அதுல ஒரு பையன் அவளுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து பத்திரமா பாத்துக்கிறான், இன்னொரு பையன் பார்க்க நல்லா இருந்தோம், இப்ப பாரு சிடு மூஞ்சியா இருக்கான், அப்ப அந்த பொண்ணு யாரை சூஸ் பண்ணுவா, நீயே சொல்லுன்னு லீசு கேட்டுட்டு இருக்கான். உன்னை வாய மூடு அப்படின்னு ஷாவ்ஜூ அவனை திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க கிளம்பி போ அப்படின்னு. ஹியா இன்னும் ஓவரா குடிச்சிட்டே இருக்கா. குடிச்சிட்டு சூஷாவை பார்த்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ரத்தம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பந்தம், அதை வந்து யாராலையும் மீற முடியாதுன்னு, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமா ரத்த சொந்தம் முக்கியம் தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு சூஷாவ் சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹியாக்கு பழைய பிளாஷ்பேக் ஒண்ணு வந்துருது. அப்போ அவங்க அம்மாக்கு பர்த்டே அப்படின்னு கூட்டி போனா இருக்கும் போது அவங்க அம்மாக்கு பிளவர்ஸ் எல்லாம் கொடுத்து ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுறா. அங்க வர அவங்க அப்பா, நீ ஒரு பொண்ணு கிடையாது பையன், பையன் மாதிரி இருக்க கத்துக்கோ, பர்த்டே பாட்டு பாடாத, போய் படி அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க, அதுக்கு லைட்டா ஹியாக்கு பதில் தெரியல. அவங்க அப்பா அவளை அவமானப்படுத்திட்டு போயிடுறாரு. அந்த கேள்விக்கான பதில இப்ப ஹியா சொல்லிட்டு அம்மா பர்த்டே பாட்டு சோகமா பாட ஆரம்பிக்க, இது ஒரு ஹாப்பி பாட்டு தானே, அதை ஏன் இவ்வளவு சோகமா பாடுறீங்க அப்படின்னு சூஷா கேக்குறான். அட
ஆமால ஹாப்பியா பாடணும், அது எனக்கு மறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹியா மறுபடியும் அந்த பாட்டை கொஞ்சம் ஹாப்பியா பாடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அப்பயும் இவ குரல்ல ஏதோ ஒரு சோகம் இருக்கு நல்லாவே இங்க சூஷாவுக்கு தெரியுது. உங்க மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லுங்க, நான் அதை கேக்குறேன்னு சொல்ல, ஏன் மனசுல கஷ்டமா, அதெல்லாம் எதுவும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னோட தான், வானம் தான் என்னோட ஒரே இல்ல, நான் படுக்க பறந்து போயிட்டே இருப்பேன், உங்ககிட்ட சொல்லும் போதுதான் ஞாபகம் வருதுன்னு போய் சூஷாவ மேலேயே விழுறா. இங்க சூரியன் உதிக்கிறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், விடியற டைம் ஆயிட்டு இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சூஷாவை எடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க சூஷாவே லைட்டா வைக்கப்படுறான். ஆஹா ஃபுல் போதையில எதுவும் பண்ணிட்டு இருக்காளின்னு, இல்ல அப்புறமா போலாமே அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிக்க, வந்துதான் ஆகணும் அப்படின்னு இழுத்துட்டு போறா. ஹியா டக்குன்னு ஸ்லிப் ஆகி விழ போறா. அங்க ஷாவ்ஜூ வரான், அவளை புடிச்சிடுறான். ஏய் ஷாவ்ஜூ இவரும் வந்துட்டாரு, வாங்க வாங்க நம்ம சேர்ந்து போலாம், சூரிய உதயத்தை பார்க்க போலாம் அப்படின்னு கூப்பிட, போலாம் வரீங்களான்னு சூஷாவும் கேட்டுட்டு இருக்கான். இல்ல அப்புறம் போய்க்கலாம், இப்ப அவளுக்கு வந்து போதை கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, நான் ரூம்க்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியாவை தலையில அப்படியே தூக்கிட்டு அங்க இருந்து நேரா கிளம்பி வந்துடுறான். அவனோட ரூம்ல கூட்டு வந்து படுக்க வைக்கிறான். எவ்வளவு குடிச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாவ்ஜூக்கு செம்ம கோவம் வருது. இந்த டீயை குடி அப்படின்னு திட்டிக்கிட்டே போய் கொடுக்க, இவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இந்த டீயை குடிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த இடத்துக்கு லீசு வந்துடுறான். டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா பயங்கர டிராமாவா இருக்கும் போல, இங்கே உட்காந்து நான் பாக்குறேன் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து நம்ம ஷாவ்ஜூவை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா ப்ளீஸ் பா, நான் நல்லா தானே வேலை பாக்குறேன், என்ன பாராட்டுங்கப்பா அப்படின்னு ஹியாக்கு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா கிட்ட எப்படியாவது அப்ரிசியேஷன் வாங்கணும்னு நினைச்சிருப்பா போல. அதனால லீசு பாக்குறான், ஏண்டா உன்னை அப்பா அப்பான்னு அப்படி பாசமா கூப்பிடுறா, கொஞ்சம் பாராட்டினாதான் என்ன, அவங்க அப்பாவில பாராட்டவே இல்ல போலடா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இதுக்கு மேல இங்க நீ வேடிக்கை பார்க்க போறியா இல்ல இருந்து கிளம்ப போறியா அப்படின்னு மறுபடியும் நம்ம ஷாவ்ஜூ கத்த ஆரம்பிக்கிறான். சரி நான் கிளம்புறது இருக்கட்டும், இந்த பொண்ணு ஒரு அப்பாவோட பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கா, அத பாக்கலாம்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஹியா பாக்குறா. ஷாவ்ஜூவோட இடுப்புல ஒரு பெரிய டோக்கன் மாதிரி இருக்கு. அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு புடுங்கிட்டு ஓரமா போய் உட்காந்துக்கிறா. லீசு பாக்குறான், என்னடா உனக்கு ரொம்ப முக்கியமான டோக்கன், அது இப்படி பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லீசு நேரா நம்ம ஹியா கிட்ட போய் உட்காந்துட்டு, இங்க பாரு நான் உனக்கு கேள்வி கேக்குறேன், உனக்கு ஷாவ்ஜூ பிடிக்குமா இல்ல சூஷாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்க, அதுவா அப்படின்னு ஹியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ்ஜூ பாக்குறான், வாய் மூடு ஒழுங்கு மரியாதையா, இதெல்லாம் நீ கேட்காதன்னு சொல்ல, நான் கிளம்புறப்பா அப்படின்னு அங்க இருந்து லீசு ஒரு வழியா கிளம்பிடுறான். ஆனா மறுபடியும் ஹியா ஏஞ்சி வந்து, அப்பா எனக்கு யாரு தெரியுமா பிடிக்கும் அப்படின்னு ஷாவ்ஜூவை கட்டி பிடிச்சிட்டு டக்குன்னு அங்கேயே மயங்கிடுறா. நம்ம ஷாவ்ஜூக்கும் ஒண்ணும் புரியல. இங்க சூஷாவ் கிட்ட வேலைக்கார பொண்ணு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இங்க பாரு ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த லெய்யும் அவன் தம்பியும் எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு, அவங்களை எதுவும் பண்ண வேண்டாம், அதே மாதிரி 2 டெட் பாடி கிடைச்சதுன்னா அதை கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர்ட்ட அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லு, அந்த 2 பேர் மேலையும் பிரைம் மினிஸ்டருக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது, தேட மாட்டாரு, ஆனா சாயை கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், சோ அவரும் அவர் பக்கத்துல இருந்து சாயை ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஷாவ்ஜூ இருக்கானே, ஷாவ்ஜூவும் ஒரு பக்கம் சாயை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நம்மளாவே சாயை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஷாவ்ஜூ வீட்ல தானே இப்ப நம்ம இருக்கோம், ஷாவ்ஜூ எப்படியாவது கண்டுபிடிப்பான், அதை யூஸ் பண்ணிட்டு அவனுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி போய் அந்த சாயை கொன்றணும், ஏன்னா அவன் மிலிட்டரி தளபதிங்கிறதால நம்ம அளவுக்கு ஈஸியா அவனால மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, வேலைக்கார பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறா. இங்க அடுத்த நாள் ஹியா கண்டுபிடிக்கிறா. ஆமா என்னது இது, இந்த டோக்கன் நம்ம கையில இருக்குன்னு திருன்னு முடிச்சு பாத்துட்டு இருக்கும் போது அங்க லீசு உள்ள வந்துடுறான். என்ன மேடம் நேத்து எவ்வளவுமா கலக்கிட்டீங்க, ஷாவ்ஜூக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அவனுக்கு அதை பார்த்து வச்சிருந்தான், அதையே நீ அவன் கிட்ட இருந்து புடுங்கிட்டே அப்படின்னு சொல்ல, ஒண்ணு ஹியா பாக்குறா, நான் அவர்கிட்ட ஏதாவது அபியூஸ் பண்ணிட்டேனா தப்பா நடந்துக்கிட்டேனா அப்படின்னு கேக்குறா. லீசு உடனே அது கிடையாது, இந்த டோக்கன் இருக்கே, இந்த டோக்கன் எங்களோட பெரிய அத்தை அவங்க 2 கலர்ல வச்சிருந்தாங்க, கருப்பு ஒண்ணு பின்பக்கம் வெள்ளை கலர் ஒண்ணுன்னு, ஆனா அதுக்கப்புறமா 2 பேரும் பிறந்ததுக்கு அப்புறமா ஷாவ்ஜூக்கு ஒண்ணு ஷாவ்ஜூவோட அண்ணனுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒண்ணா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஷாவ்ஜூவோட அண்ணன் கிட்ட கொடுத்தது இப்ப எங்க தெரியுமா இருக்கு, அண்ணி கிட்ட இருக்கு, இப்போ இந்த டோக்கன் உன்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்ல, ஏற்கனவே அவரோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உடைச்சு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ இது வரனால தாங்கிக்க முடியாது, இதை போய் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியா ஓடுறா. அவர் பொண்டாட்டிக்கு வர வேண்டியதை நான் வாங்கி வச்சிட்டு இருக்கேனேன்னு. ஹியா நேரா ஓடி போயிட்டு, தளபதி என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், அதெல்லாம் இங்க கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அப்படி பண்ணிருக்க கூடாதான், கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன் அப்படின்னு பக்கத்துல போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அதுவும் இல்லாம அப்பா அப்பான்னு வேற சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஷாவ்ஜூ கேட்க ஆரம்பிக்க, அதெல்லாம் மறந்துருங்களேன், தெரியாம குடிச்சிட்டு உளர்னது அப்படின்னு சொல்லும் போதே சூஷாவ் நேரா உள்ள வரான். ஷாவ்ஜூ உடனே, இங்க பாரு ஒரு தளபதியா நான் இருக்கேன், என்ன போய் நீ அப்படி எல்லாம் கூப்பிடலாமா, கூப்பிடக்கூடாது, போதும் வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்ல, சூஷாவ் அங்க அதெல்லாம் காதுல வாங்கிட்டு வேணும்னே உள்ள வந்துட்டு இருக்கான். இல்ல நான் ஹியாவை தேடிதான் வந்தேன், ஹியாவை அவளோட ரூம்ல போய் பார்த்தேன், அவள ஆளை காணோம் அப்படின்னு சொல்ல, ஓ இவ்ளோ நீங்க அவசரப்பட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு ஷாவ்ஜூ நக்கலா பேசுறான். சூரிய உதயத்தை பார்க்கலாம்னு சொன்னேன், சூரியன் மறைவையாவது பார்க்கலாம் வரியா, அந்த மலையை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சூஷாவ் சொல்ல, வாங்க போலாம் அப்படின்னு ஹியா கூட்டு போயிடுறா. ஷாவ்ஜூக்கு செம்ம கடுப்பா இருக்கு, பொறாமையில அப்படியே வெந்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அன்னைக்கு நைட் ஆயிடுது. அங்க சூஷா உட்காந்துட்டு, சரி ஓகே எங்க சாய் இருக்கான் அப்படிங்கறத ஷாவ்ஜூ கண்டுபிடிச்சிட்டான், அவங்க கிளம்புறதுக்குள்ள
அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி ஹியாக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு வரேன்னு சொல்ல, ஹியா மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? ஷாவ்ஜுக்கு ஹியாங்கிறது ஒரு பொண்ணுங்கிறது தெரிஞ்சுமே இங்க வச்சிட்டு இருக்காருன்னா அவர் ஒரு மேல பாசம் வச்சிருக்கலாம்ல. அதை யோசிச்சு பாத்தீங்களான்னு அசிஸ்டன்ட் கேட்க, இன்னைக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஷாவ்ஜு உண்மையாவே ஹியாக்கும் எனக்கும் நடுவுல கோடு விழணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சான். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த லெட்டரை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கடுப்பாவான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அத ஹியாட்ட கொடுக்க சொல்றதுக்காக ஷாவ்ஜு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து சூஷாவ் கிளம்பி போயிடுறான். கண்டிப்பா சாயை கொல்றதுக்காக தான் போயிருக்கான். நம்ம உடனே இங்க இருந்து கிளம்ப முடியாது. அதுவும் இந்த பொறுப்புல இருக்கிறதால அந்த ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி எனக்கு வேணும். அந்த ஐடென்டிட்டியை போய் ஏற்பாடு பண்ணு, புரியுதான்னு சொல்ல அசிஸ்டன்ட் உடனே அங்க இருந்து கிளம்பி போறான். அங்க லீசோ வந்துடுறான். சூஷாவ் கிளம்பிட்டானா என்னது இது ஹியாக்கு லெட்டரா அப்படின்னு கேட்க, ஹியா எப்படியும் அவங்கிட்ட பேசி இருக்கணும்னு நினைப்பா. இந்த லெட்டரை போய் நான் அவகிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து நம்ம ஷாவ்ஜு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஹியாக்கும் சூஷாவுக்கும் நடுவுல என்ன மாதிரி பாசம் இருக்கு, ஷாவ்ஜுக்கு எப்ப தெரிய போகுது, அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.